ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப். இந்த சிட்டிசன்ஷிப் வந்து கான்ஸ்டியூஷனில் பார்ட் 2ல் இருக்குது. ஆர்டிக்கல் 5லேருந்து ஆர்டிக்கல் 11 வரைக்கும். இந்த சிட்டிசன்ஷிப்பை கவர்ன் பண்ணுற மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர். இட் இஸ் அ நோடல் ஏஜென்சி ஃபார் அ சிட்டிசன்ஷிப். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 5 பாருங்கள். ஆர்டிக்கல் 5ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கமென்ஸ் ஆன அப்போ வரைக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறத பற்றி பேசுகிறாங்க. கான்ஸ்டியூஷனல் கமென்ஸ்மெண்ட் ஆன டேட் வந்து 26 ஜனவரி 1950, அதாவது ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி. அதான் கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ் பண்ண நாள். இப்போது எவ்ரி பர்சன் ஹூ ஹேஸ் ஹிஸ் டாமிசில் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, எந்தெந்த பர்சன்ஸ் வந்து 1950 26 ஜனவரிக்கு முன்னாடி இருக்காங்களோ, அதுக்கு சர்டன் கண்டிஷன் இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க, பூர்வீகமாக வாழ்ந்துட்டுருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இருக்குது. அடுத்து செகண்டு, ஹூ வாஸ் பார்ன் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் பார்னாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இருக்குது. எய்தர் ஆஃப் ஹூஸ் பேரண்ட்ஸ் வாஸ் பார்ன் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, யாரோ எய்தர் ஆஃப் ஒன் பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும், அப்போ அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஹூ ஹேஸ் பீன் ஆர்டினரிலி ரெசிடென்ட் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா not less than 5 years immediately preceding such commencement shall be the citizen of India. அதாவது 26 ஜனவரி 1950 இருக்குங்களே, இது வந்து டெட்லைன். இதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் வந்து அவங்க வந்து இந்தியாவில் வாழ்ந்துருக்கணும். அப்படி வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாம். 5 இயருக்கு குறையாமல் இருந்தால், குறைஞ்சிருந்தால் கொடுக்க மாட்டாங்க. 5 இயர் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அப்படி இந்த டேட்டுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா அப்போ சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. இதில் சிம்பிளாக பாருங்கள், 26 ஜனவரி 1950 ஒன்று பார்ன் ஆகிருக்கணும் இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எய்தர் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து பார்ன் ஆகிருக்கணும், இல்லை டாமிசில்ஸ் குடியிருப்பவர்களாக வசிப்பவர்களாக இருந்திருக்கணும். அப்புறம் 5 இயர்ஸ் பிஃபோர் திஸ் டேட், 5 இயர்ஸ் வந்து இருந்திருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா தே வில் கெட் த சிட்டிசன்ஷிப். இப்போ சம் கான்செப்ட்ஸ் பாருங்கள். ஜூரிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு பர்சன் வந்து ஒருத்தரை கொலை பண்ணிடுறாரு, இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ நடந்தது அப்படின்னா பர்சன் 1 பர்சன் 2 அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து ஒரு கம்பெனி ஏதோ ஒரு இஷ்யூ, கம்பெனியால் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு, வேறு ஏதாவது நான் லிவிங் திங்ஸால் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னும்போது அங்கே வந்து பர்சன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து அவங்க வந்து ஜூரிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களையும் பர்சனாக கன்சிடர் பண்ணுறாங்க. An entity that the law treat as a person even though it is not a human being. ஹியூமன் பீயிங்காக இல்லைனாலும் லா வந்து அந்த பர்சனை, அதாவது அந்த பர்டிகுலர் என்டிட்டியை வந்து பர்சனாக வந்து கன்சிடர் பண்ணுது. A juristic person is someone or something that can own property, sue others, be sued, enter into contract, have legal rights and duties. ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் கம்பெனி. இப்போ டிசிஎஸ் கம்பெனி மேலே ஏதோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து டிசிஎஸ் கம்பெனி ஜூரிஸ்டிக் பர்சனாலிட்டி. அண்ட் தென் யூனிவர்சிட்டி, முனிசிபல் கார்பரேஷன், இது எல்லாமே. அதே மாதிரி இந்தியன் லாவில் இந்த ஹிந்து டெய்டி ஐடல் கேன் ஆல்சோ பி ட்ரீட்டட் அஸ் ஜூரிஸ்டிக் பர்சன். இதில் தான் வந்து அயோத்தி ராமர், அந்த இஷ்யூவில் வந்து அயோத்தி ராமரை வந்து ஒரு ஜூரிஸ்டிக் பர்சன்ஸாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த நேச்சுரல் பர்சன் அப்படின்றவங்க ஹியூமன் பீயிங், ஜூரிஸ்டிக் பர்சன்றவங்க எ லீகல் என்டிட்டி கிரியேட்டட் ஆர் ரெகக்னைஸ்டு பை லா. இவங்களுக்கு வந்து நேச்சுரல் பர்சனுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க, ஜூரிஸ்டிக் பர்சனுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள். ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் விசஸ் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். இந்த கேஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியை வந்து ஜூரிஸ்டிக் பர்சனாக வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிச்சு. ஆனால் வந்து சிட்டிசன்ஷிப்குள்ளே வந்து அந்த கம்பெனி வராது. ஏன்னா கம்பெனி இஸ் நாட் அ பர்சன், இட் இஸ் அ ஜூரிஸ்டிக் பர்சன். அப்போ வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கிளைம் பண்ண முடியாது. நாட் கிளைம் சிட்டிசன் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் கேன் பி ஹேவ். லீகல் ரைட்ஸும் இருக்குது, டியூட்டிஸும் இருக்குது. ஆனால் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? அவங்க வந்து ஜூரிஸ்டிக் பர்சன் அந்த கம்பெனின்றது. அதுமாதிரி சிட்டிசன், ஏலியன் அப்படின்னு 2 சொல்லுவாங்க. சிட்டிசன்ன்றவங்க என்ஜாய் ஃபுல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஏலியன்றவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் அ ஃபாரினர்ஸ். அந்த ஏலியன்ன்றவங்க ஃப்ரெண்ட்லி ஏலியன், எனிமி ஏலியன் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ன்றது நம்ம ரஷ்யா, எனிமி ஏலியன்ன்றது பாகிஸ்தான்.
அண்ட் தென் ஹன்னா ஹெரந்த் சே இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க சிட்டிசன்ஷிப் பற்றி. சிட்டிசன்ஷிப் இஸ் த ரைட் டு ஹேவ் ரைட் அதுதான் வந்து சிட்டிசன்ஷிப்பாக. சிட்டிசன்ஷிப் என்ஷோர் லீகல் ஐடென்டிட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், ப்ரொடெக்ஷன் பை த ஸ்டேட். இதுதான் சிட்டிசன்ஷிப் வந்து என்ஷூர் பண்ணும். இப்போ அடுத்து பாருங்கள் சில டேர்ம்ஸ் பாருங்கள். யூகே வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சிட்டிசன்ஷிப் வந்து தேர் இஸ் நோ டியூவல் சிட்டிசன்ஷிப், ஒன்லி a சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அது ப்ரொசீஜர்லாம் பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி ஜஸ்ட் சோலின்றது என்ன அப்படின்னா ரைட் ஆஃப் அ சாயில். அதாவது ஒரு குழந்தை வந்து இந்தியாவோட சாயிலில் வந்து பிறந்ததுக்கு அப்படின்னா அதை வந்து சிட்டிசனாக வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது, சிட்டிசனாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஜஸ்ட் சாங்வினிஸ் அப்படின்றது ரைட் ஆஃப் பிளட்டு. அதாவது நம்மளோட நேஷ்னாலிட்டியில் இருக்கிறவங்க ஒருத்தரோட பிளட்டில் ரிலேஷன் பிறந்தவங்க அப்படின்னா அவங்கள வந்து சிட்டிசனாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதான் ஜஸ்ட் சாங்வினிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் சோலி வந்து யூஎஸ் வந்து ஃபாலோ பண்ணுது, நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் சாங்வினிஸ் வந்து ஏஷியா, யூரோப் கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுது. இந்தியா வந்து ஜஸ்ட் சாங்வினிஸ் தான் ஃபாலோ பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் பாருங்கள், ரெஃப்யூகி அசீலம். ரெஃப்யூகின்றவங்க என்ன அப்படின்னா அந்த பர்சன் வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வருவாங்க நம்ம கண்ட்ரிக்கு, அகதிகளாக வருவாங்க. அகதிகள் தான் வந்து ரெஃப்யூகின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து இன்டர்நேஷ்னல் லா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி டிஃபைன்ட் பை யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூகீஸ். இந்த லா வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தால் அவங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்றதை பற்றி சொல்லுது. ஏ ரெஃப்யூகி இஸ் எ பர்சன் ஹூ ஹாஸ் பீன் ஃபோர்ஸ்ட் டு லீவ் தேர் கண்ட்ரி பிகாஸ் ஆஃப் வார், வயலேஷன், பர்சிக்யூஷன் அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி இது பண்ணுறது. அது ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன், கேஸ்ட்டு, ரேஸு, செக்ஸு எது வேணால் இருக்கலாம். இது ரெஃப்யூகி. இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டு, இப்போ நாடு ஏலேருந்து நாடு பிக்கு வந்து அகதிகளாக போகிறது. அசீலம் அப்படின்னா அகதிகளாக போய் நிற்கிறாங்கல்ல, அவங்க வந்து எங்களை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. வெயிட்டிங் ஃபார் த ப்ரொடெக்ஷன். Asylum is a protection given by the country to a person who has fled another country because of persecution. பர்சிக்யூஷன் மூலமா ஒருத்தர் இன்னொரு கண்ட்ரிக்கு வராரு, அவங்கள ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க பற்றி, அதுதான் அசைலம் சீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. லீகல் ஸ்டேட்டஸ் கிராண்ட் பை ஹோஸ்ட் கண்ட்ரி. எக்ஸாம்பிள், எ பர்சன் எஸ்கேப் வார் இன் கண்ட்ரி ஏ அண்ட் என்டர் கண்ட்ரி பி. கண்ட்ரி ஏலேருந்து கண்ட்ரி பிக்கு போயிடுறாங்க. When they flee their country because of persecution or a war, they are refugee. அவங்க வந்து அந்த கண்ட்ரிலேருந்து வெளியே வந்துடுறாங்க, ரெஃப்யூகி அப்படின்னு சொல்லலாம். இஃப் த கண்ட்ரி பி allowed them to stay and give them legal protection, then they are granted as asylum. அதாவது லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா அது வந்து அசைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.